உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை பேசினால் இந்துக்களிடையே ஒரு பிரபலமான ஒரு எதிர்ப்பு வரும். இந்துக்கள் விஜய்க்கு எதிராகுவார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராவார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராவார்கள் என்ற ஒரு எதிரை மூலிகை வைத்துக் கொண்டுதான் உதயநிதி அப்படி செய்திருக்கிறாரோ என்ற சந்தேகங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய போராட்டம், தொழில் துப்புரவு செய்வர்களுடைய போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் என்று பல போராட்டங்களை ஆரம்பித்தார்களே. ஆனால் விஜய்க்கு சமாளிப்பது கஷ்டம் என்று திமுகவினர், குறிப்பாக உதயநிதி ஆட்கள் சப்போர்டர்ஸ் பேசுகிறார்கள். போக போக பாருங்க, கனிமொழி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கனிமொழியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 6 எம்பி கனிமொழிக்கு இருக்காங்க. அவங்களெல்லாம் பிரிஞ்சு வராங்களா, தனியா போறாங்களா, திமுக எம்எல்ஏக்கள் உடைபடுமா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேண்டுமென்றே திமுகவிற்கு இன்னமும் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு எடுத்து. விஜய் அவர்கள் இதையெல்லாம் நன்றாக கலைந்தறிய வேண்டும், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை இன்னும் பல கேலி கூத்தாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சீட்டிலிருந்து வெள்ளை டவலை எடுத்தது ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது என்றெல்லாம் கருத்து வருகிறது சோசியல் மீடியாவினால் தாங்கள் வந்தீர்கள் பதவிக்கு, அதே சோசியல் மீடியாவை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் 4ஆம் தூண் நேயர்கள் மூலமாக லலிதா அம்பிகையினுடைய பேட்டியில் ராஜகோபாலன் கூறுவதை விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.